இந்த பரபவ ஆண்டு சுக்கிர பகவான் சூரியனை விட்டு ஒரு 40 டிகிரி 43 டிகிரி என்று தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். சித்திரை மாதம் முதல சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நீண்ட இடைவெளி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை இல்லை. இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தான் பெரும் பாதிப்புகளாக இருக்கிறது. மேற்கே சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூரியன் அஸ்தமனமாகி சுக்கிரன் எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியன் சுக்கிரனுடைய இடைவெளி இதுதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு மழை இல்லாததற்கு காரணம். கடந்த 2-3 ஆண்டு காலமாகவே குரு சுக்கிரன் சந்திர பகவானுடைய நோய் தாக்கங்களால் மக்கள் அதிகமாக மரணம் அடைகிறார்கள். இது எதனால் அப்படின்னா, மீனராசியில் பாவக்கோள்கள் நின்று கன்னிராசியை இயக்குகிறது. மீனராசியில் பாவகிரகங்கள் நின்று கன்னிராசியை இயக்கினால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. கன்னி 6ஆம் இடமாக இருக்கும்போது உடலில் வயிறு பகுதி தான் 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரகம், கிட்னி இது பழுதாகி இப்போ கடந்த 2-3 ஆண்டுகாலமாக திடீர்னு ஏகப்பட்ட பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஏகப்பட்ட பேர். குரு சுக்கிரன் சந்திரன், சந்திர பகவான் அப்படின்னாலே உப்பு, குரு சுக்கிரன் அப்படின்னா இரத்தத்தில் ப்ரெஷர், சுக்கிரன் சர்க்கரை, இதெல்லாம் அதிகமாகும்போது தான் சிறுநீரகம், கிட்னி பாதிப்பாகிறது. இது கடந்த 2-3 ஆண்டு காலமாக எல்லோருடைய குடும்பத்திலும் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சனி பகவான் கடக்கும் வரை பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரும். சனியும் செவ்வாயும் கன்னிராசியில் நேசமாகக்கூடிய சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்போ ஆண்கள் தான் தர வேண்டும். இப்போ நடப்பு இதுதான். கடந்த கால நடப்பு வயிறு சார்ந்து சிறுநீரகம், கிட்னி சார்ந்து வியாதி அடுத்தடுத்த மரணங்களை பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம். இப்போ கன்னி சுக்கிரனை செவ்வாயும் சனியும் பார்வை செய்யும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அவரவர் உண்மையாக ஒழுக்கமாக இருந்தாலே பிரச்சனை இல்லை, குற்றங்கள் நடக்காது. இதை எல்லோருமே மனதில் நிறுத்துங்க. அப்புறமேட்டி ஜோதிட பலன்கள் பார்க்கலாம். சுக்கிரன் நீசமாக செல்லும்போது ப்ரெஷர், சர்க்கரை, கிட்னி பழுதானவர்கள், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் இணைந்து குற்றங்களை பெரும்பாலும் தடுத்து விடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கும்பம் ராசி அன்பர்களுக்கு நீச்ச கன்னி சுக்கிரன் சனி செவ்வாய் பார்வையில் பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். கும்ப ராசி அன்பர்களுக்கு 4-9ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு சுக பாக்கிய அதிபதி சுக்கிர பகவான். இயற்கையாகவே கும்பராசிக்கு 8வது வீட்டில் சுக்கிரன் நேசமாவார். சுகத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் அஷ்டமத்திலே நேசமாவது. அஷ்டமம் அப்படின்னாலே பிரச்சனை, வில்லங்கம், இப்படி ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்துவது. கும்பராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, வாழ்வில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஒரு பாதி வைத்தீங்கன்னா
அந்த பிரச்சனை தீரும். கல்யாணம் நடக்கலை, ஒரு 30-35 கால தாமதம் ஆகுது, ஒரு பாதி சொத்தை விற்றுட்டு ஒரு 2 அடுக்கு மாடி வீடு கட்டினீங்கன்னா கல்யாணம் நடக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 4 9ஆம் அதிபதி 8வது வீட்டிலே நேசமாகும் போது வண்டி வாகனத்தில் உங்களுக்கு சிறு சிறு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உடனே குழந்தை பிறக்கும். ஒரு குறை, ஒரு கஷ்டம், ஒரு மனவேதனை வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, வளர்ச்சி என்பது கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அடுத்த 1 மாத காலம் சனி செவ்வாய் பார்வையில் 8வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்வார். கோச்சாரத்தில் 8ஆம் வீட்டில் சுக்கிரன் வருவது பெரும்பாலும் நன்மை தான். குடும்ப நபர்கள் உங்களுக்கு உங்கள் மேலே பிரியமாக இருப்பாங்க. குடும்ப நபர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல சுகம், நல்ல மகிழ்ச்சி உண்டு. 8லே சுக்கிரன் செல்லும்போது தாம்பத்திய ஈடுபாடு மிகச்சிறப்பாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு திருமண தம்பதிகளுக்கு நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டு. 4 9ஆம் அதிபதி நேசமாக செல்லும்போது உங்களுக்கு பாதகாதிபதியும் 12ஆம் அதிபதியான சனி பகவானும் சுக்கிரனை பார்வை செய்யும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக முறுக்கிறது, தேவையில்லாமல் பயணங்கள் செய்வது, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா சுகாதிபதி, சுகஸ்தானாதிபதி நேசமாக செல்கிறார். அப்போ அடுத்த 1 மாதம் கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி ராசிக்கு 12வது வீட்டிலே, உங்கள் தந்தை ஸ்தானத்திற்கு 12வது வீட்டிலே அவர் நேசமாக செல்லும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் அப்பாவிடம் எதிர்வாதம் செய்வது, அப்பாவிடம் சண்டை போடுறது, இதெல்லாம் கும்பராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு 8வது வீட்டில் சுக்கிரன் நேசம். அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு மன பிரமை பிடித்த மாதிரி சாமி ஆடுவது, குறி வாக்கு சொல்வது, அமானுஷிய ஈடுபாடு, பேய் ஓட்டுறது, இந்த மாதிரியான அமைப்பும் உண்டு. உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பும் உண்டு. பேய் பிடிச்சிக்கும், புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி, மன பிரம்மாய் பிடிச்ச மாதிரி நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, மற்றவர்களிடம் அப்படி எரிஞ்சு விழுவீங்க. மற்றவர்கள் வேதனைப்படுற மாதிரி டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அந்த மாதிரியான அமைப்புலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பளுக்கு உண்டு. அப்போ நீங்களும் கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளிடமும் நீங்கள் கவனமாக இருக்கணும். கும்பராசிக்கு சனி பகவான் பார்வையில் சுக்கிரன் 8வது வீட்டில் இருக்கும்போது வண்டி வாகனம் ஓட்டுதலில் கவனமாக இருக்கணும். போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வேகத்தை குறைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் பொறுமையாக போனாலும் சரி, பொறுமையாக போயிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு 7 நாட்டு சனியில் குடும்ப பாதச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 7 சனி இருக்குது, ஏழையும் கொஞ்சம் நிதானமாக போகலாம், பொறுமையாக போகலாம் அப்படின்னு. 4 9ஆம் அதிபதி நேசமாக செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது சிலர் வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம், 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அல்லது பழைய வண்டி வாகனம் அல்லது பூரிய சொத்துக்கள், வீட்டு மனையோ விவசாய நிலமோ விற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது ஒன்று உங்களுக்கு வீடு வண்டி வாசல் இந்த மாதிரி சொத்துக்கள் சேரும். அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் வீடு வண்டிலாம் விற்கணும், நல்லா விலை வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வரும். இதை கும்பராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டு. சனி பகவானுடைய பார்வையில் சுக்கிரன் 8வது வீட்டில் இருக்கும்போது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன வேலை செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்.
அந்த உழைப்பு அதிகமாக இருப்பதுனாலேயே இரவு படுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மன நிம்மதி இல்லாமல் ஒரு சூழ்நிலையும் எதிர்வரக்கூடிய இந்த 1 மாத காலம் இந்த சனி சுக்கிரன் பார்வை ஏற்படுத்தி விடும். பண கஷ்டம், குடும்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து சுபகிரகம் சுக்கிரன் 2வது வீட்டை பார்வை செய்யும்போது கும்பராசிக்கு கண்டிப்பாக நீங்கும். பண கஷ்டமும் நீங்கும், குடும்ப கஷ்டமும் நீங்கும். நீங்கள் வந்து சொன்ன சொல்லு கொடுத்த வாக்குறுதியை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி நேசமாக செல்லும்போது விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக அதிக நேரம் விளையாடுறது, அதிக நேரம் சினிமா பார்க்கறது இப்படிலாம் இருந்தீங்கன்னா பெற்றோர்களிடம் நீங்கள் வந்து பெற்றோர்களை ஏமாற்றிட்டு விளையாட போகிறது, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு சுற்றிட்டு இருப்பது இதெல்லாம் வந்து கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. ஏன்னா உங்கள் எதிர்கால நன்மைக்காக தான் இந்த பதிவினுடைய பலன். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.